ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க எதை செய்யுங்கள். இப்போது நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாஸ்து டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நமக்கு சொந்தமான ஒரு புதிய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையும் கனவும் இருக்கும். அப்படி நாம் வீடு கட்டி கொண்டு போகும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதற்கு வாஸ்து குறிப்புகளை பயன்படுத்துவது சிறப்பு. பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் வீட்டை மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் மையமாக மாற்ற உதவுகிறது. உங்கள் வீட்டை மாற்றி அமைக்க நீங்கள் திட்டமிட்டால் சில வாஸ்து விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இதை செய்யுங்கள். உங்கள் வீட்டை மறு வடிவமைப்பு செய்யும் போது நுழைவாயிலில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அது பார்ப்பதற்கு மங்களகரமானதாகவும் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு போன்ற ஒரு நல்ல திசையில் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேர்மறை நுழைவு வீடு முழுவதுமே நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது. எனவே வீட்டின் வாசலில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். வாஸ்து சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு அறையின் செயல்பாட்டையும் திட்டமிடுங்கள். உதாரணமாக, படுக்கை அறை தென்மேற்கில் வைப்பது நல்லது, ஆனால் சமையல் அறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைத்து அறைகளும் ஒரு குறிப்பிட்ட திசையை எதிர்கொண்டால் அது வீட்டின் ஒட்டுமொத்த ஆற்றல் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. வாஸ்து சாஸ்திரங்களின்படி வண்ணங்களையும் அலங்காரங்களையும் தேர்வு செய்யும் ஒவ்வொரு அறையிலும் அமைதியான மற்றும் சீரான வண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும். கூடுதலாக இயற்கையான வண்ணங்களை பயன்படுத்தி அழகியல் சூழலை உருவாக்குங்கள். உங்கள் வீட்டு அலங்காரத்தில் இயற்கை ஒளிக்கு முன்னுரிமை கொடுங்கள். கண்களை குத்தக்கூடிய ஒளியை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். சூரிய ஒளியும் புதிய காற்றும் வீட்டிற்குள் நுழையும் வகையில் சரியான வடிவமைப்பில் வீட்டை புதுப்பிக்கவும். நன்கு ஒளிரும் மற்றும் நன்கு காற்றோட்டமான இடம், அதாவது நேர்மறையான மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டவாறு ஜன்னல்களை அமைக்கவும். உங்கள் கனவு வீட்டில் சில செடிகளை வைக்கவும். இது உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். தாவரங்கள் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகின்றன. குறைந்த சூரிய ஒளி தேவைப்படும் தாவரங்களை உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். மணி பிளான்ட் செடி, ரப்பர் செடி மற்றும் ஃபிட்லர் செடிகளை உங்கள் வீட்டில் வைக்கலாம். வீட்டில் செல்வம் கொழிக்க வலம்புரி சங்கு வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு அறையிலும் மரச்சாமான்களை ஒழுங்காக அமைக்க ஏற்பாடு செய்யுங்கள். தளபாடங்களின் ஏற்பாடு மிகவும் முக்கியமானது. அது இயக்கத்தை தடுக்காது. அறைகளுக்கு இடையில் கனமான மரச்சாமான்கள் வைப்பதை தவிர்க்கவும். உங்கள் வீட்டை மாற்றும் போது தேவையில்லாத பொருட்களை அகற்றிவிட்டு வசிக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள். ஒழுங்கினம் இல்லாத சூழல் நேர்மறை ஆற்றலையும் பாசிட்டிவான எனர்ஜியையும் ஊக்குவிக்கிறது. உங்கள் வீட்டை அலங்கரிப்பதில் கருத்தில் கொள்ள வேண்டிய 5 காரணிகள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். உட்புற தாவரங்கள், நீர்ப்பாசன அமைப்பு, சரியான விளக்குகள் மற்றும் பொருத்தமான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இதை அடையலாம். இந்த கூறுகளின் சமநிலையான பிரதிநிதித்துவம் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வரும் என்கிறது சாஸ்திரம். மின்னணு சாதனங்களின் இருப்பிடத்தில் கவனம் செலுத்துங்கள். படுக்கைக்கு அருகில் அல்லது அறையின் நடுவில் வைப்பதை தவிர்க்கவும். வாஸ்து சாஸ்திரப்படி எலக்ட்ரானிக் பொருட்களை சரியான இடத்தில் வைப்பதன் மூலம் ஆற்றல் ஓட்டத்தில் எதிர்மறையான விளைவுகளை குறைக்கலாம். நீங்கள் தியான அறை அல்லது பூஜை அறை கட்ட திட்டமிட்டால் அது வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் கழிப்பறை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் குடும்ப உறுப்பினர்கள் நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். பொருளாதார இழப்புக்கு ஆளாக நேரிடும். வீட்டின் அலங்காரத்தில் அழகுடன் வாஸ்து விதிகளையும் கவனத்தில் கொண்டால் சொர்க்கமாக வாழலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.